அப்போ இவர் வந்து கொஞ்சம் இதாக பேசுகிறாரு, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த கோயிலில் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டாரு பெர்மனெண்ட்டுன்னு வச்சிங்களேன். உடனே அந்த பணத்தெல்லாம் வச்சு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரு பெரிய நந்தவனம்லாம் வச்சு கொடுத்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்போ அந்த கோயில் நந்தவனத்துலேயே இவர் இப்படியே சுற்றிட்டு இருக்கிறாருன்னு எல்லோரும் ஒரு மாதிரி பேசுனாங்கன்னொடனே அப்போ அவர் சொன்னாராம், இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, நான் வந்து தொண்டர் அடி பொடி ஆழ்வாருங்க. அதாவது இதில் சுந்தரர் சொல்லும்போது அடியாருக்கு அடியேன் அப்படிம்பார், சிவன் அடியாருக்கெல்லாம் நான் அடியார் அப்படிம்பார். இவர் அதுக்கும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டார். தொண்டரோட அடிப்பொடி, அதாவது பெருமாளோட தொண்டராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களோட பாதத்தில் இருக்கும் தூள், அதான் தொண்டர் அடிப்பொடி. அதில் இருக்க பொடி, அந்த தூசி இருக்குல்ல, அந்த தூசியை தூக்கி நான் தலையில் வச்சு கும்பிடுவேங்க. அந்த அளவுக்கு நான் வந்து பக்திமானுங்க, ரொம்ப அடக்கமானவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு போயிட்டாருன்னு வச்சிங்களேன். இவ்வளோ தான் இந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வாரோட வரலாறு. இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அந்த தாசி